பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா குடும்பத்துடைய அஸ்திவாரம் அவர்கள் தான். வேர் நன்னா இருந்தா தான் மரம் நன்னா இருக்கும். பெண்கள் வீட்டுடைய வேறு தான், இது மாற்றமே கிடையாது. ஆனா வேர் வெளியில தெரியாது, வேருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்காது. ஆனாலும் வேர் இல்லைன்னா மரம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். ஆஹா, அந்த மரம் எவ்வளவு பழம் பழுக்கிறது, நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் வேருக்கு தான் தண்ணி விடுவோம், யாரும் மரத்துக்கு தண்ணி விட மாட்டோம். அதனால ஹிந்து தர்மம் முழுக்கவே பெண்களுக்கு தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கு. பெண்கள்லாம் கூட வெளியில போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தார்கள்னா வேருக்கு என்ன உண்டோ எல்லாம் கொடுத்து அந்த வேர் நல்லா இருந்தா நிஜமாவே மரம் நல்லா இருக்கும். மாதிரி பெண்கள் எத்தனைக்கு எத்தனை பிரார்த்தனை பண்றீர்களோ சத்தியமா குடும்பம் நன்னா இருக்கும், கணவன் நன்னா இருப்பான், குழந்தைகள் நன்னா இருப்பா, சுற்றத்தார்கள் நன்னா இருப்பா, தேசம் நன்னா இருக்கும். பிரார்த்தனை சும்மா சும்மா வம்பு பேசி பிரயோஜனம் இல்லை, டிவி பார்த்து பிரயோஜனம் இல்லை, நம்மளே அழுதுன்னு இருக்கோம். இதை பார்க்கறதுக்கு வேற ஒரு சீரியலாம் 7லேருந்து 7:30, 7லேருந்து 8, 8லேருந்து 8:30, 8லேருந்து 9, 9லேருந்து 9:30, 9லேருந்து 10, 6 மணி நேரம். திரௌபதி ஒரு நிமிஷம் கத்தினா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தின உடனே தெய்வம் வந்ததுன்னா அந்த மாதிரி எத்தனை சந்தர்ப்பத்தில் கத்திருப்போம். ஏதான கஷ்டம் வந்தா தெய்வம் கஷ்டப்படுத்தணும், தெய்வமா கஷ்டப்படுத்துறது. நல்லா கவனிச்சு பாருங்க. எவ்வளவு நேரங்கள் கொடுத்துருக்கு. பக்தி பண்றோமா, நல்ல விஷயங்களை நினைக்கிறோமா? கிடையாது. யாரும் வீட்டில் தெருவில் ஏதான ஒரு கொலை நடந்திருக்கும், இல்லாட்டி திருடிட்டு போயிருப்பா, யாராவது ஓடி போயிருப்பார்கள். அடுத்தவர்களை பற்றி பேசி நமக்கு என்ன போற சொல்லுங்க. உங்க வாழ்க்கை என்ன உண்டு அதை பாருங்க. அடுத்தவர்கள் சாப்பிட்டு உங்க வயிறு ரொம்ப போறதா? உங்களுக்கு பதில் வேற யாராவது தூங்கி உங்க உடம்புல இருக்க கலப்பு சரியா போறதா? கிடையாது. உங்க பசிக்கு நீங்க சாப்பிடணும், உங்க கலப்புக்கு நீங்க தூங்கணும், உங்க வியாதிக்கு நீங்க மருந்து சாப்பிடணும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க தான் நாமம் ஜபிக்கணும். உங்க வாழ்க்கை தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தாது என்றும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கை, உங்க பக்தி, உங்க சந்தோஷம், உங்க ஆனந்தம், உங்க நிம்மதி, அதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். நீங்க தான் முயற்சி பண்ணணும். கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காரு, என்ன கொடுக்கல சொல்லுங்க? பகவான் எல்லாம் கொடுத்திருக்கார். காற்றை கொடுத்திருக்கார், பூமியை கொடுத்திருக்கார், ஆகாசத்தை கொடுத்திருக்கார், கை கால்களை கொடுத்திருக்கார். எதுவுமே கஷ்டம் இல்லை. சமயத்துல சில வீடுகளில் பார்க்கலாம், ஏதோ மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருக்கும். உடனே இது ஏதோ தெய்வ குத்தம், பாவம், சரி ஏதோ பிறந்தாச்சு. ஆனா ஒரு விதத்துல அந்த மாதிரி குழந்தைகளை பத்திக்கிறவா பாக்கியசாலிகள்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல புத்திசாலி குழந்தைகள் தான் அம்மா அப்பாவை ஏமாத்துறது, அம்மா அப்பாவை கொண்டு முதியோர் இல்லத்தை விடுறது, அதுதான் கொள்ளையடிக்கிறது, என்னெல்லாமோ பண்றது, குடிக்கிறது, ஊதாரித்தனமா அலையிறது. இந்த மூல வளர்ச்சி இல்லாதவர்கள் இன்னி வரைக்கும் யாரையும் ஏமாத்தினதே கிடையாது, யாரையும் காரி துப்பினது கிடையாது, யாரையும் கேவலப்படுத்தி பேசினது கிடையாது. நல்லா உடம்பு வச்சிருக்கவா எல்லாம் அடுத்தவனை போட்டு உருட்டின்னு இருக்கும் தலைய. அந்த குடும்பம் இப்படி, அவன் இப்படித்தான் பொய்ய பேசினான். எங்கேயாவது மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை யாரை பத்தியாவது ஒரு குத்தம் சொல்லி கேட்டிருக்கல? நிஜமாவே அதெல்லாம் தெய்வானுகிரகம் உடைய குழந்தைகள். ஆனா நம்ம அவளை பார்த்து பாவப்படுறோம், அதான் வைத்திருச்சல. அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்து சிரிக்கணும், நம்மளை பார்த்து அச்சோ பாவம் அவளை கஷ்டப்படுறதுன்னு சொன்னோம். ஆனா நம்ம அந்த குழந்தைகளை பார்த்து பாவம் அப்படின்னு சொன்னோம். நிஜமாவே அவர்கள்லாம் புண்ணியசாலிகள். இந்த உலகத்துடைய எந்த தாக்கும் கிடையாது. அவர்களுக்கு விஜயதசமி டிவியில ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அதுவும் தெரியாது. இன்னைக்கு இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, முதல் ஷோ போகணும் அதுவும் தெரியாது. வீட்டில் யாராவது திட்டினாலும் இப்படியே உட்காந்துருப்பா, பெருசா ஒண்ணுமே தெரியாது. நிஜமாவே அந்த வாழ்க்கை சுகமானது. நிஜமாவே எல்லாத்துலயுமே தெய்வ அனுகிரகம் இருக்கு. நன்னா ஞாபகம். தெய்வம் எதையுமே கெடுதல் பண்ணல நமக்கு. காலுக்கு செருப்பு இல்லையே, அழாதீங்கோ. சரி, இன்னைக்கு காலாவது இருக்கு, சந்தோஷப்பட்டுக்கோங்க. காலே இல்லைன்னு எதுக்கு செருப்போட பொருள்? கால் இருக்கு, சந்தோஷம். என்னைக்காவது செருப்பு கொடுக்கறதா போட்டுக்கோங்க. ஒருவேளை இன்னைக்கு குடிசையில இருக்கலாம், சந்தோஷம். எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கான், எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல படுத்துன்னு இருக்கான். நீங்க குடிசையில இருக்குமா, சந்தோஷம். ஏதோ தங்கறதுக்குன்னு ஒரு இடம். என்ன எப்ப பார்த்தாலும் பழையது தானா, எப்ப பார்த்தாலும் நல்ல சோறே கிடையாதா? எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு உடம்ப வித்து பழைச்சுட்டு இருக்கார்கள். எத்தனையோ பெண்கள் விபச்சாரிகள் அலைஞ்சிருக்காங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு, எனக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க, எனக்கு உடம்ப கொடுக்குறேன்னு சொல்றவங்கள பார்த்துருக்கேன். அதெல்லாம் தாண்டி ஏதோ கஞ்சியோ கூழோ மரியாதையோட குடிச்சுட்டு இருக்கோம். பகவான் அனுகிரகம். கைக்கு மோதிரம் இல்லை, கழுத்துல தங்க நகை இல்லை, கழுத்து இருக்கு, கை இருக்கு, சந்தோஷப்பட்டுக்கோங்க. எத்தனை பேர் கையே கிடையாது, எதுல மோதிரம் போடுவார்கள்? ஏதோ கையாவது இருக்கு, விரலாவது இருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம். பக்தி பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கா, சந்தோஷம்.
பசிக்கும் பொழுது சாப்பிட்டோமா, தூக்கம் வரும்போது தூங்கினோமா, ஏதோ தொழில் பண்ணோமா, ஏதோ வேலைக்கு போனோமா, நிம்மதியாக இருக்குமா, மானத்தோட வாழணுமா, இதுவே பெரிய அனுகிரகம். சும்மா சும்மா யாரையோ பார்த்து எதையோ நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றிக்காது. என்னைக்காவது பாருங்கள், ஒரு நாய் போய் காகம் எப்படி இருக்குன்னு அதோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறதா? என்னைக்காவது ஒரு காகம் ஒரு பாம்புடைய வாழ்க்கையை பார்த்தோம், இல்லாட்டி ஒரு மீனை பார்த்து வச்சா மீன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அது வாட்டுக்கு தண்ணியிலேயே கிடக்கிறது, என்ன மாதிரி அலையிறதா அப்படின்னு காகம் புலம்புறதா? கிடையாது. மீன் எப்போ பார்த்தாலும் நான் தண்ணியிலேயே இருக்கு, அந்த காகம் எவ்வளோ சந்தோஷம், தண்ணி வத்தினாலும் கவலை இல்லை, வேற இடத்துக்கு பறந்து விடுறது அப்படின்னு புலம்புறதா? தண்ணி இருக்கிற குளத்துல அது பாட்டுக்கு வாழ்ந்துருக்கு, காகம் பாட்டுக்கு வாழ்ந்துருக்கு, நாய் பாட்டுக்கு வாழ்ந்துருக்கு. எத்தனையோ சொறி பிடிச்ச நாய் உண்டு, அது கூட ஆடறான்னு வருத்தம் இல்லை, சாகாரம் கிடைக்கிறதா சாப்பிடும். ஒரு நாய், மிருகம், பறவைகள் கூட நிம்மதியாக வாழ முடியும்னா மனுஷனால முடியாது. இந்த மனுஷன் தெய்வத்தை நம்பணும், தெய்வம் இருக்கு. அந்த பறவைகளுக்கெல்லாம் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. சொறி பிடிச்ச உடம்பெல்லாம் பார்த்தா புண்ணா இருக்கும், அது கூட நாளைக்கு நல்லாயிடும் நம்பிக்கையில வாழறது. அந்த நம்பிக்கை கூட இல்லைன்னா அப்புறம் என்னதுக்கு மனுஷன்? தொட்டதுக்கெல்லாம் உடனே தற்கொலை தான் ஆயுதம். அவமானமா தற்கொலை, ஃபெயில் ஆயாச்சா தற்கொலை, அப்பா அம்மா திட்டியாச்சா தற்கொலை, தகராறா தற்கொலை, வீட்டில் குடும்பம் சரியில்லையா தற்கொலை. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே, அதுக்கப்புறமா தான் பிரச்சனை. ஏன்னா கடவுள் கொடுத்ததான ஒரு உடம்ப கேவலம்னு நினைச்சு அதை தள்ளி விடுறோம் அப்படின்னா பெரிய தண்டனை அதுக்கு காத்துன்னு இருக்கு. பார்க்கலாமே பார்க்கலாமே, தெய்வம் இருக்க. ஒருவேளை தெய்வம் கண் முன்னாடி வந்து உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன், இனிமேல் உன் கூட எனக்கு சம்பந்தமே கிடையாது, உன் கண்ணிலேயே முழிக்க மாட்டேன், நீ படாத பாடுபடுன்னு சொல்லியாச்சுன்னா நியாயம். அப்படி சொல்றது இல்லையே. ஹிந்து தர்மத்துடைய தெய்வம் ஒரு நாளும் அப்படி சொல்றது இல்லை. ஹிந்து தர்மத்துல தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அழிஞ்சு போனோம் நாசமா போனோம் பிரார்த்தனை கூட கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல இடங்கள்ல பிரார்த்தனைகள்லாம் உண்டு, நிறைய உண்டு. எத்தனை பேர் கேட்டிருப்போம், உங்களுக்குலாம் நன்னாவே தெரியும், தூத்துக்குடிக்காரெல்லாம் நன்னாவே தெரியும். யாராவது தன்னை விட்டு விலகி இருக்கா, தன் கூட சொல்லலாம் அவன் இல்லாம போகணும், நாசமாகணும், இப்படி எல்லாம் கூட இதெல்லாம் வேற பிரேயர்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம இந்து தர்மத்தில் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனைனா என்னைக்குமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு எல்லாரும் நன்னா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், உலகம் நன்னா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இப்படிதான் நமக்கு பிரார்த்தனையே பண்ணது. நல்லதையே பண்ணு, நல்லதே நடக்கும், இப்படிதான் நம்ம சொல்றோம். யாரையும் கெடுத்துடு அப்படிலாம் சொல்றதே கிடையாது, சத்தியமா கிடையாது. நம்ம தர்மம் வசதி, நம்புங்கோ, தெய்வம் இருக்கு, பகவான் இருக்கா. நாம ஜபம் நம்ம கிட்ட பெரிய அஸ்திரம் இருக்கு, நாம ஜபம். அதை கொண்டு நீங்க எதை வேணா வாங்கிக்கலாம். ரொம்ப அழகா சொல்றார் திருமங்கை ஆழ்வார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீழ்வு சம்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்தினும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். எல்லா விதமான நல்லதையும் பண்ணக்கூடிய பகவானுடைய நாம ஜபத்தை நான் கண்டுனேன். நீ என்ன ஜாதின்னு யாருமே கேட்கறது இல்லை. கோவில்ல அர்ச்சனை பண்ற சொட்டதுக்கெல்லாம் ஹிந்து தர்மத்துல உடனே ஜாதியை சொல்றார்கள், ஏற்றத்தாழ்வுன்றார். கோவில் அர்ச்சனை பண்ணும் பொழுது உங்க பேரு நட்சத்திரம் கேட்பா, நீ என்ன ஜாதின்னு கேட்டு எங்கேயாவது அர்ச்சனை பண்ணிருக்காளா? தொட்டதுக்கெல்லாம் இந்து தர்மத்துல பாரபட்சம் இருக்கு, இங்க எல்லாரும் ஒதுக்குறார்கள், ஒன்றும் கிடையாது. ஏதான ஒரு கோவில்ல இவர் தேவர் மாதிரி, இவருக்கு தனி அர்ச்சனை, இவர் செட்டியார், இவருக்கு தனி அர்ச்சனை, இவருக்கு பிராமணர், இவருக்கு தனி அர்ச்சனை. சொல்ல தலித்துன்னு ஒரு வார்த்தை எங்க இருந்தா கண்டுபிடிச்சால தெரியல. ஹரிஜனங்கள்னு தான் நம்ம சொல்லுவோம். நிஜமாவே ஹரியுடைய ஜனங்கள், ஹரிக்கு ரொம்ப பிரியமான ஜனங்கள், இதுதான் அர்த்தம். ஏதோ புதுசா வார்த்தையில வாழலாம் கண்டுபிடிக்கிறா தலித் அப்படின்னு. ஹரிஜனங்கள், ஹரியுடைய ஜனங்களை வாழலாம். ஹரி அவர்கள்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கான, ரொம்ப அதாவது உழைக்கிற வர்க்கத்துக்கு கூடவே ஹரி அலையறானால ஹரிஜனங்கள்னு சொன்னான். அந்த குடிசைகள் ஹரி வந்து விளையாடுறான். பன்றியநாதனுடைய கதைகள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் ஹரிஜனங்கள் தான். அந்த ஹரிஜனங்கள் கோஷ்டியில தான் பகவான் விளையாடுறான். சுவாமி நம்மாழ்வார் ஹரிஜனம் தான். சத்தியமாவே அவ்வளவு ஆச்சரியம். இன்னைக்கு தான் புதுசா வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி நலையிறா கூட்டம். நம்ம ஹிந்து தர்மத்துல ஒரு நாள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பேர் என்ன, நட்சத்திரம் என்ன, இவ்வளவு தானே கேட்கிறோம். எந்த கோவிலுக்கு வேணா போகும், வேற எதுவுமே கேட்கலாம். பேர் என்னம்மா, நட்சத்திரம் என்னப்பா, அதுக்கு ஒரு அர்ச்சனை, இவ்வளவுதான். நீ இந்த ஜாதின்னு சொல்லுவோம், ஜாதியை சொன்னாதான் அதுக்கு ஏதான வேத மந்திரம் இருக்கா, என்னமோ உளறி கொட்டுறா. நம்மளும் யோசனை பண்ண மாட்டேங்கிறோம். இந்து தர்மத்துல இந்த பாரபட்சம் எல்லாம் கிடையாது. எல்லாருமே தெய்வத்தை அடைய முடியும், தெய்வத்தை அனுபவிக்க முடியும். மனுஷர்கள் ஏடாகுடம் பண்றதுனால ஹிந்து தர்மத்தை குத்தம் சொல்லாதீங்க. நம்ம தர்மம் விசேஷம். பகவான் இருக்கான், இன்னைக்கும் இருக்கான். திருப்பதி பெருமாள் இன்னைக்கும் இருக்கார், துளி கூட சந்தேகமே வேண்டாம். திருச்செந்தூர் முருகன் இருக்கான், மாரியம்மன் இருக்கா, மதுரை மீனாட்சி இருக்கா,
கள்ளழகர் இருக்கார், சிவலிபுத்தூர் ஆண்டாள் இருக்கா, நம்ம சுவாமி நம்மாழ்வார் இருக்கார், திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயர் இருக்கா, நல்லையப்பர் காந்திமதி இருக்கா, சிதம்பரம் நடராஜர் இருக்கார், இன்னைக்கும் மாணிக்க வாசகர் இருக்கார், இன்னைக்கும் திருநாவுக்கரசர் இருக்கார், இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வார் இருக்கார், பெரிய ஆழ்வார் இருக்கார், இன்னைக்கும் அன்னமாச்சாரியர் இருக்கார், இன்னைக்கும் புரந்தரதாசர் இருக்கார், இன்னைக்கும் சுவாமி ராகவேந்திரர் இருக்கார். அதனால நம்ம தர்மம் விசேஷமானது, ஹிந்து தர்மம். உலகத்துக்கு ஜபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்ததே நம்ம தான். ஜபமே ஜெயம், நம்ம தர்மத்துடைய வார்த்தை. நம்ம தான் சொன்னோம், ஜபிச்சுட்டே இருந்தா ஜெயம் உண்டாகும். தெய்வ சிந்தனை வேணும், நல்லது பண்ணு, தெய்வத்தை ஜபம் பண்ணு. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அம்மா அப்பாவை கொண்டாடு. இப்ப வார்த்தையெல்லாம் மாத்திர கணம் பண்ணுன்றா, என்னத்த கணம் பண்றதுதான் புரிய மாட்டேங்குது. அம்மா அப்பாவை கொண்டாடு, அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடு, அம்மா அப்பாவை தாங்கு. வார்த்தைகளை மாத்தி போட்டு குழப்பின்னு இருக்க. அம்மா அப்பாவை தாங்கு, உன் தர்மம் அது. உங்க அம்மா அப்பாவை நீ காப்பாத்தி ஆகணும், அது உன் கடமை. ஏன்னா அவர்கள் உன்னை காப்பாத்தி இருக்கார்கள், அதற்கு பிரதியா நீ அவர்களை காப்பாத்தித்தான் ஆகணும். அவர்கள் எப்பேற்பட்டவர்களா வேணா அதற்கட்டம் நீ காப்பாத்தித்தான் ஆகணும், இது உன் கடமை. என்ன அழகா சொல்றது, மனைவி கணவன் குழந்தை இப்படித்தான் இருக்கணும், இதுதான் குடும்பம். இவ்வளவும் சொல்றது நம்ம தர்மம். அதனால ஜபம், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே நம்ம தான். ஜபிக்கணும், இந்துக்கள் அத்தனை பேருமே ஜபிக்கணும். இந்த தேசம் நன்னா இருக்கணும், இந்த தர்மம் நன்னா இருக்கணும், நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும். ஜபிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் தெரியும். சத்தியம் பண்ணி சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் தெரியும். நான் சொல்றதை நீங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்தி பார்க்கணும், அப்பதான் தெரியும். சாப்பாடெல்லாம் பந்தியில பரிமாறி ஆச்சு, அள்ளி அள்ளி எடுத்து சாப்பிட்டா தானே. இப்படி ஆணு பார்த்துட்டு இருந்தா இந்த சாப்பாடு ருச்சி தெரியுமா? பக்கத்துல இந்த பக்கம் நன்னா சாப்பிட்றேன், அந்த பக்கம் பாயசம் ஜோரா இருக்கு, இன்னொருத்தன் அப்பளம் அமக்கலமா இருக்கு, இன்னொருத்தன் வடை நன்னா இருக்குன்னா நீங்க அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை ஜபிச்சா தான் உங்களுக்கு அந்த பலம் புரியும். ஜபிக்கணும், நல்லா ஜபிக்கணும். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. வெக்கத்தை விட்டு ஜபிங்கோ. எங்க வேணா ஜபிக்கலாம், எந்த இடத்துல வேணா ஜபிக்கலாம், எந்த நிலைமையில வேணாலும் ஜபிக்கலாம், யார் வேணாலும் ஜபிக்கலாம். இவா சொல்ற மாதிரி தலித்துகளும் ஜபிக்கலாம், செட்டியார் ஜபிக்கலாம், தேவர் ஜபிக்கலாம். நிறைய ஜாதிகள் பேர்லாம் எனக்கு தெரியல, அப்படி எல்லா ஜாதி லிஸ்ட் போட்டு சொல்லிடுவேன். இவெல்லாம் ஜபிக்கலாம் அப்படின்னு. அத்தனை பேருமே ஜபிக்கலாம். மனுஷனா பிறந்தவன் இல்லை, மிருகம் கூட ஜபிக்கலாம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இந்த ஜாதி, இந்த குலம், இத்தனை பணம் இருந்தாதான் ஜபிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே ஜபிக்கலாம், ஜபிக்கணும். உப்பளத்துல வேலை பண்றவனும் ஜபிக்கலாம், ஏன் கசாப்பு கடை வச்சிருக்கானோ அவனும் ஜபிக்கலாம், யாராவது ஒருத்தன் தோல் 18 தொழிற்சாலையில் வேலை பண்றான் அவனும் ஜபிக்கலாம், எத்தனை பேர் தார் ரோடு போடுறான் அவர்களும் ஜபிக்கலாம், எத்தனை பேர் தோட்ட வேலை பார்க்கிறவா ஜபிக்கலாம், செருப்பு தைக்கிறவா உண்டு அவர்கள் ஜபிக்கலாம், மண்பான செய்யறவர்கள் உண்டு ஜபிக்கலாம், மூட சமக்கிற தொழிலாளி உண்டு ஜபிக்கலாம், யார் வேணாலும் ஜபிக்கலாம். எத்தனையோ பேர் மீன் அவா ஜபிக்கலாம், பூ விற்கிறவா ஜபிக்கலாம், பெரிய கம்பெனி எம்டி அவர் ஜபிக்கலாம், ஒரு பிசினஸ் வியாபாரம் பண்றார்கள், மளிகை கடை வச்சிருக்கவா ஜபிக்கலாம், பஸ்ல கண்டக்டரா இருக்கவா ஜபிக்கலாம். என்ன சொல்ல முடியும், நான் எப்ப வேணா ஜபிக்கலாம், யார் வேணா ஜபிக்கலாம், அது தள்ளுபடி கிடையாது. பகவன் நாமத்தை ஜபிக்கணும். பெரிய லிஸ்ட் போட்டு சொன்ன யார் யாரெல்லாம் ஜபிக்க, நிறைய எல்லாருமே உண்டு. அத்தனை பேர் அந்த மாதிரி குலங்கள்லையும் பக்தர்கள் உண்டு. நிரூபணம் பண்ண நம்மால முடியும். பாடம் பண்ற குலத்துல பிறந்தவர்கள் உண்டு, ஆச்சரியமா பகவான் அனுபவிச்சவர்கள் உண்டு. செருப்பு தைக்கிற தொழிலாளி எத்தனை பேர் பகவானை பிரத்யட்சமா பார்த்திருக்கார்கள். நகை பண்ணக்கூடிய தொழிலாளிகள் எத்தனை பேர் பகவான் அனுபவிச்சிருக்கார்கள். கசாப்பு கடையில் வேலை பண்ணக்கூடியவர்கள் பகவான் அனுபவிச்சிருக்கார்கள். லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். ஜபிக்கணும், ஜபிக்கணும். வாழ்க்கையை நடத்துறதுக்கு வயிற்று குழப்பம் ஏதோ ஒரு காரியம். சில பேர் மூட தூக்குறோம், சில பேர் பார்த்தா பூ விற்கிறா, சில பேர் தோட்ட வேலை பண்றா, சில பேர் உப்பளங்களை வேலை பண்றா, சில பேர் உப்பளத்துக்கு முதலாளியா இருக்கா, சில பேர் பெரிய கம்பெனி வச்சிருக்கா, சில பேர் கம்பெனில வேலை பண்றா. எல்லாரும் பசிக்கும் போது சாப்பிட தானே போறோம். எல்லாருமே ஜபிக்கலாம். எந்த வயசுக்காராலும் ஜபிக்கலாம். 75 வயசுக்காரா ஜபிக்கலாம், 5 வயசு குழந்தை ஜபிக்கலாம், நல்லா படிச்சவன் ஜபிக்கலாம், எழுத படிக்க தெரியாதவர்களும் ஜபிக்கலாம், ஆண் பெண் எல்லாரும் ஜபிக்கலாம். நல்லா தாரோட வேர்க்க வழிகிறது அந்த தொழிலாளியும் ஜபிக்கலாம், ஏசி கார்ல போறவாலும் ஜபிக்கலாம். எல்லாருமே ஜபிக்கலாம், எல்லாருமே ஜபிக்கணும். பகவானுடைய நாமத்துக்கு அந்த பலம் உண்டு.
நம்ம சனாதனமான ஹிந்து அதுதான் சொல்லு, நீ ஜபி பகவான் அனுபவி. ஆண்டாள் திருப்பி ரொம்ப அழகா சொல்லிட்டா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இவர்கள் தான் ஜபிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் ஜபிக்கலாம், இந்த ஜாதிக்காராதான் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஜபிக்கலாம். வைகையில கல்லழகர் இறங்குறது இவாதான் பார்க்கணும் யாராவது சொல்றோமா? எல்லாரும் பார்க்கலாம். நல்லையப்பர் காந்திபதி யார் வேணா போய் பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கூட்டமா போறான். இன்ன ஜாதியா உள்ளவானா சொல்றோம்? சத்தியமா கிடையாது. யாரா இருந்தாலும் வா பகவானை பாரு, முருகனை பாரு, மாரியம்மனை பாரு. கசங்காத பெருமாள் இத்தனை பேர் நின்னோம். எல்லாரும் என்னென்ன ஜாதி இந்த ஜாதிக்காரங்க இங்கே நில்லுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அத்தனை பேருக்கும் தெய்வம் பொதுதான். நாம ஜபம் நாம ஜபம் நாம ஜபம் ஆச்சரியமான. ஜபிச்சு பாருங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. நிறைய நாமங்கள் உண்டு பகவானுக்கு. ராமா, நாராயணா, முகுந்தா, கேசவா, நிறைய நாமங்கள், நிறைய ரூபங்கள். அத்தனையும் சர்வசிரேஷ்டமானது கிருஷ்ணா. கலியுகத்துக்கு விசேஷமான, ஏன்னா இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, மிகச்சிறந்த மேய்ப்பன். அழகா மாடுகள் எல்லாம் காப்பாத்தினான். காட்டுத்தீல மாடுகளை காப்பாத்தினான். கொற்ற மழையில பயந்துட்டு கடந்த கோபர்களையும் கோபிகளையும் அந்த மாடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் காப்பாத்தான். அதே பகவான் நம்மளையும் காப்பாற்றுவான். ஒரு கவலையும் வேண்டாம், ஒரு பயம் வேண்டாம். தூக்கி எறிங்கோ, போனதெல்லாம் போட்டோம். நடந்தது நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து ஜபிப்போம். நல்லா ஜபிக்கணும். ஜபிக்க 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 நல்ல வித்தியாசம் சத்தியமா உணர முடியும். சத்தியமா உணர முடியும். சத்தியமாக உணர முடியும். அப்பா சரியில்லை, குடிகாரனா இருக்கான்னா கூட இந்த குழந்தைகள் ஜபிச்சான்னா அந்த அப்பாக்கள் மாறுவார்கள். என் வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு நான் சொல்றேன். என் தகப்பனாரும் ஒரு காலத்தை குடிகாரனா இருந்தவர் தான். ஆனா நான் நாமம் ஜபிக்க ஆரம்பிச்சவருக்கு தானே அவர் குடியை விட்டுருக்கார். நான் சத்தியமா சொல்றேன். நான் அதிகமா சொல்லலை, நான் இல்லாததை சொல்லலை. மற்றவர்களை மாதிரி கூடர்கள் காண்கின்றார்கள் ஸ்டேஜில் நம்ம ஒன்றும் ட்ராமா எல்லாம் போடலை. காது கேட்கவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நடிக்க சொல்லலை. பணம் கொடுத்து யாரையும் ஏத்தலை. எது சத்தியமோ அதை சொல்லிட்டு இருக்கோம். என்னுடைய அப்பா பெரிய குடிகாராக இருந்தவர் தான். ஆனால் நான் நாமஜபம் ஜபிக்க ஆரம்பித்த பிறகு தானாகவே ஒரு நாள் அவர் குடிய விட்டார். சத்தியத்தை சொல்கிறேன். நீ என்னோட அப்பா என் கூட இல்லை, அவர் இறந்து போயாச்சு. சொல்கிறேன், அத்தனை பேருக்கும் தெரியும், குடும்பத்திற்கு அத்தனை பேருக்குமே தெரியும். சத்தியம் சத்தியம் சத்தியம். நாம ஜபம் வீண் போகாது, வீண் போகவே போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. வாழ்க்கையில மனோதைரியம் இல்லாதவர்கள் கூட நாம ஜபம் ஜபிக்கும் பொழுது மனோதைரியம் கிடைக்கும். ஒழுங்கா படிச்சாலும் மனசுல ஞாபகம் இல்லாத குழந்தைகள்லாம் கூட கிருஷ்ணா எனக்கு நல்லபடியா புத்தியில நிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி படிச்சா நிச்சயமா மனசுல நிற்கும். குழந்தைகள் உருப்படலை, இஷ்டத்துக்கு அலையிறான், பொறுக்கியா அலையிறான்னா கூட இந்த அப்பா அம்மா நாமஜபம் பண்ணி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணும்போது சத்தியமாவே அந்த குழந்தைய தெய்வம் நல்வழிப்படுத்தும். வேலைக்கு போகிற சமயம் எத்தனையோ இடங்கள்ல விதவிதமான பிரச்சனைகள், எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனையோ இடங்கள்ல பார்க்கலாம். நமக்கு வேலை செய்கிற இடத்துலயே சில பேர் நமக்கு உதவி பண்ணுவார்கள், சில பேர் நமக்கு விரோதியா இருந்து நமக்கு பின்னாடியே குழி பறிப்பார்கள். நம்ம பாட்டுக்கு நாமஜபம் பண்ணும் பொழுது தானாகவே நமக்கு நல்லது நடக்கும். இதுவும் சுயம் அனுபவத்தில் சொல்றேன்னா, ஒரு காலத்தை நானும் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தவன் தான். நானும் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தவன் தான். அதனால நல்லாவே தெரியும், எந்த ஒரு நிலைமையிலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பகவன் நாமத்தை ஜபிச்சா நல்லது நடக்கும். எத்தனையோ பேர் வியாபாரிகள் எல்லாத்தையும் இழந்து நஷ்டமானவர்கள்லாம் கூட பகவானுடைய இந்த கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறத கண் கூட பார்த்துருக்க வேணும். பல இடங்கள் பயின்றிருக்கேன், பல நாடுகள் பயின்றிருக்கேன், பல மனிதர்களோட பழகின்றிருக்கேன். ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் உண்மையாகவே நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணி அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க குருஜி அம்மாவுடைய சிஷ்யை. மார்பில் ஒரு கட்டி வந்தாச்சு, கேன்சர் கட்டி, இந்த மார்பக புற்றுநோயின்னு சொல்லுவோம். அவர்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அம்மா அது ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாம் சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டா. ஒரு 3 வாரம் கழிச்சு ஆப்ரேஷன் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அவர் ஃபோன் பண்ணி அழுதா. அம்மா சொன்னம்மா அவன் மருத்துவத்தில் என்ன உண்டோ அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கான். பகவான் நினச்சா ஒரு நாளில் கூட எல்லாமே சரியாகுமா? நீ விடாமல் கிருஷ்ணான் ஜபி, தைரியமாக ஜபி, நம்பிக்கையோட ஜபி, வேற யோசனை பண்ணாது, கற்பனைக்கு போயிடாது. பக்தி பண்ணுறேன், நாமஜபம் பண்ணுறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், கற்பனைக்கு போகாத. நீ பாட்டுக்கு நாமத்தை ஜபிச்சுட்டே இரு, தானா பகவான் வழி காட்டுவான். அவள் பாட்டுக்கு வேறு யோசனையே பண்ணலை, என் பகவான் நல்லது பண்ணுவான். என் வியாதி சரியான அவள் பாட்டு நாம ஜபிச்சுட்டே இருந்தான்.
3 வாரம் கழிச்சு அவள் டெஸ்ட்டுக்கு போனான். டெஸ்ட் பண்ணி பார்த்து டாக்டருக்கே ஆச்சரியம், அந்த கட்டி இருந்த இடம் கூட தெரியலை. நான் கற்பனையில் சொல்கிறேன், ஏமாத்த நினைக்க வேண்டாம். எனக்கு அவர்கள் பேர் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு சொல்ல முடியும். இன்றைக்கும் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கார்கள். குருஜி அம்மாவுடைய சிஷ்யர். சத்தியம், நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம். இல்லை துளி கூட சந்தேகமே வேண்டாம். எது சத்தியமோ பகவன் நாமத்துடைய பலத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பி சொல்லி பாருங்க. சத்தியத்தை நான் சொல்கிறேன். விதவிதமாக சொல்லி விதவிதமான கதைகளை சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை என் தெய்வம் காப்பாத்தின்னு இருக்கு. கூட்டத்தை சேர்க்கறதுக்காக நான் சொல்லலை, சத்தியத்தை சொல்றேன். சத்தியமாக நடந்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை, என்னுடைய சிஷ்யன், உருப்பட மாட்டான். சரியா சொல்லணும்னா இந்த பாம்பேலெல்லாம் வந்து இந்த இது உண்டே கூட்டங்கள்லாம், இந்த நிழல் உலகம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த மோசமானவர்கள் கூட்டத்தை போய் குழந்தை மாட்டின்டாச்சு. அவ்வளோ திரும்பி மீண்டு வரமாட்டான். திருட்டுத்தனம் முதற்கொண்டு எல்லாம் வந்தாச்சு. ஏதோ இன்னொரு உருப்பட வாயை திறந்தான்னா உண்மை மறந்தும் வராது. அவன் எப்படா ஒழுங்கா இருப்பான்னா தூங்க மட்டும் தான் ஒழுங்கா இருப்பான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தூக்கத்தில் மட்டும்தான் ஒழுங்கா இருப்பான். முழிச்சுட்டு இருந்தான்னா போச்சு. எத்தையான திருடின போயிடுவான், ஏதானும் போய் சொன்னா யாரை பற்றியும் கவலை கிடையாது. சத்தியத்தை சொல்றேன். ஆனால் அவனுடைய அம்மா நாமஜபம் ஜபிச்சு அழுது பிரார்த்தனை பண்ணார்கள். இன்னைக்கு அவன் மிக உயர்ந்த ஒரு நிலைமையில இருக்கான். அதுலேருந்துலாம் மீண்டு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் அவனும் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கான். சத்தியத்தை நான் சொல்றேன். என்னுடைய சிஷ்யன் தான் பாம்பேல இருக்கான். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி குருஜிமாவுடைய ஒரு சிஷ்யர், அவளுடைய கணவன் அவளை கொலை பண்ணணும்னே முயற்சி பண்ணிட்டு இருந்தான். இப்படிலாம் ஒன்று உண்டு. அவனுக்கு என்னமோ தெரியல, அவள் கல்யாணம் பண்ணாச்சு, குழந்தையெல்லாம் பெற்றாச்சு. இருந்தாலும் என்னமோ அதெல்லாம் அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவளை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ண அழுதுண்டே இருந்த. அம்மா சொன்ன நாமஜபம் பண்ணு, பகவான் காப்பாற்றுவான், அவனும் மாறுவான். அவளும் நாமஜபம் ஜபிச்சுட்டே இருக்கா. ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போயாச்சு. அன்னைக்குன்னு பார்த்தா வெளியில போயாச்சு. வீடெல்லாம் கதை மூடி அவள் பாட்டுக்கு எப்பவும் வேலைக்கு போயிட்டு வந்து அழகாக உட்காந்தாச்சு. அவள் சரி உட்காந்து காஃபி கலக்கலாம் அப்படின்னு போகலான்னு எழுந்திருக்கா. எழுந்தோடனே இல்லை வேண்டாம் உள்ளுக்குள்ளேருந்து பகவான் இல்லை, இப்போ நீ கேஸ் பற்ற வைக்காத, உட்காரு. அவளுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்னடா அது சாதாரணமாக என்னமோ ஏதோ ஒரு சக்தி அவளை தடுக்கிறது, போக விட மாட்டேங்கிறது. அவளுக்கு ஒன்றும் இல்லை. அவள் நாமஜபம் ஜபிச்சுட்டே இருந்தாள். ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா அவளுக்கு ஏதோ ஒரு விதமான ஆச்சரியமான ஒரு அனுபவம். இப்போ எல்லா ஜன்னலையும் திறந்து விடு, முதல்ல எல்லா கதவும் திறந்து விடு. உடனே என்னமோ அதில் யாரோ அவளை உந்து சக்தி தள்ளின மாதிரி அவளை அழகாக போனால் எல்லா கதவும் திறந்து விட்டா. ஜன்னலாக திறந்து வச்சார். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அதன் பிறகுதான் அவள் சமையல் கட்டுக்குள்ளே நுழையவே முடிஞ்சு. அப்போதான் போய் பார்த்தா சிலிண்டர் எல்லாம் திறந்து விட்டுருக்கான். ஏற்கனவே அவள் பற்ற வச்சாச்சுன்னா அவ்வளோதான். ஆனால்